ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ மார்னிங் 7 மணி ஆகுது. இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அவ்வளோதான். பூரி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஓகே, பூரி மசால் செய்யலான்னு சொல்லிட்டு அப்புறம் மதியம் லன்ச் என்னென்னா மாங்கா சாதம், பருப்பு ரசம், அப்புறம் வாழைக்காய் வறுவல். இதெல்லாம் தான். ரொம்ப சிம்பிளான லன்ச் தான். அப்படியே இதெல்லாம் செய்யறத கொஞ்சம் காமிச்சிட்டு ரித்வாவை கொஞ்சம் காமிச்சிட்டு, இப்போ ரித்வா தூங்கிட்டு தான் இருக்கா. எழுந்திரிச்சோன்னு காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்படி தான் என்னோடய ரொட்டீன் போயிட்டே இருக்குது. வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணுறேன்னா, உருளைக்கிழங்கு வேகப்பட்டுடலாம். போட்டுட்டு பூரி மாவு எடுத்து வச்சுருக்கேன். பூரி போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி பிசைஞ்சிக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு வாழைக்காய் 2 எடுத்து வச்சுருக்கேன். இது எப்பொழுதும் ஸ்டோர் பண்ணுறப்ப வாழைக்காய் அந்த காம்பெல்லாம் கட் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் அது பழுக்காது. குட் மார்னிங் சொல்லு. என்னம்மா? இப்போ வாழைக்காவெலாம் கட் பண்ணிடலாம். கொஞ்சம் கனமாக தான் கட் பண்ணணும், ரொம்ப மெலிசாக கட் பண்ணக்கூடாது. இதை கட் பண்ணி தண்ணீரில் போட்டு வச்சுருங்க, அப்போ தான் கருக்காது. அப்புறம் நெக்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு இப்போ பூரி மசாலுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாழைக்காய் ட்ரை பண்ணுறதுக்காக அதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ மசால் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் தான். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு லேசாக நான் தட்டி போட்டுருவேன், கொஞ்சமாக மட்டும். அவங்க 2 பேரும் இன்னைக்கு சனிக்கிழமை. ஸோ 2 பேரும் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வர போகிறாங்க. யூஸ்வலாக இன்றைக்கி ரித்வாவும் குளிச்சுட்டு போகிறான். யூஸ்வலாக அவங்க மட்டும்தான் போவாங்க. இன்றைக்கி ரித்வாவும் குளிச்சுட்டு ஜாலியாக கிளம்பிட்டாரு. தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறாங்க. நான் அதுக்குள்ளேயும் ஓரளவுக்கு டே ரெடி பண்ணிடலாம், லஞ்சும் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இது கொஞ்சம் டைட்டாக தான் பிசையணும், சப்பாத்தி மாதிரி சாஃப்டாக பிசையக்கூடாது. நான் இந்த மாவு தான் யூஸ் பண்ணுறேன் இப்போலாம், ஹோல் வீட்டா 24 மந்த்ரா. என்னமோ நல்லாயிருக்கு. எனக்கு ஆஷீர்வாத் யூஸ் பண்ணுறத விட இது நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இப்போ பூரி கிழங்கு போட்டாச்சு. கொஞ்சம் ரொம்ப தண்ணி விடலை, ஏன்னா மசால் மீதி இருந்தால் தோசைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். பச்சை மிளகாய் போட மறந்துட்டேன், கடைசியாக நான் அப்படியே போட்டுட்டேன். அவ்வளோதான். இது 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம இது பண்ணிடலாம். வாழைக்காய்க்கு ஒரு 6-7 வரமிளகாய், ஒரு 3-4 ஸ்பூன்ஸ் தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக உப்பு, அதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு 3 சின்ன வெங்காயம் போட்டு அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சாதான் நல்லா பேஸ்ட்டாக அரையும். இப்போ இதை கலந்துடலாம். டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ வாழைக்காய் நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுடலாம். உடனே ஃப்ரை பண்ண தேவையில்லை. இது ஊறுற டைமில் நம்ம வேறு எதாவது வேலை பண்ணிடலாம். மசால் ரெடி ஆகிடுச்சு. அதை மாற்றி வச்சாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வேலை பூரி தேய்ச்சி வச்சிடலாம். கொஞ்சம் இப்போ வந்துடுவாங்க எப்படியும். சரி, ஓகேன்னு பூரி தேய்ச்சிடலான்னு இதுக்கு இந்த இது தான் யூஸ் பண்ணுறேன். பூரி ப்ரெஷர் இது தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். பூரி மாவு ரொம்ப சாஃப்டாக நீ பிசைஞ்சிட்டிங்கன்னா நல்லா ஒட்டும், நிறைய ஆயில் பிடிக்கும். ஸோ கொஞ்சம் ஹார்டாக இது பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு நீட்டாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா ஷேப்பாக வரும். அதனால தான் நான் இது மெயினாக யூஸ் பண்ணுவேன். இப்போ ஆயில் வச்சுருக்கேன். அவங்க வந்தோன்னே டக்குன்னு ஃப்ரை பண்ணிடலாம். காலையில் ரித்வா வேறு எதுவும் சாப்பிடல, அதனால தான் டக்குன்னு ரெடி பண்ணிடணும். இப்போ பருப்பு வேக வச்சுருக்கேன். பருப்பு ரசமும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு புளி தண்ணி கரைச்சிட்டு தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கேன். அதோட மிளகு, சீரகம், பூண்டு, வரமிளகாய் எல்லாம் அரைச்சி போட்டிருக்கேன். அது ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அதில் கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டிருக்கேன். அவ்வளோதான். பருப்பு ரசம் ரெடி. அப்புறம் நெக்ஸ்ட் மாங்காய் சாதம் தான் பண்ணோம். அது கலந்து மட்டும் வச்சிடலாம். இதுக்கு என்னென்னா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக இது நிலக்கடலை இருக்குல்ல, அது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது அப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய், ஆஸ் யூஷுவல் தான் தாளிப்பெல்லாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது போட்டுட்டு மாங்காய் நல்லா 2 மாங்காய் நான் துருவி வச்சுருக்கேன். அதை நான் இதோட சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா நம்ம சாதம், நான் இப்போ சாதம் வடிக்கலை, சாதம் வடித்தோன்னே அப்புறம் அப்போ நான் சூடாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாழைக்காவும் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம இது பண்ணிடலாம், வறுத்தரலாம். இதுக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு, கருவேப்பிலை இதெல்லாம் தான் தாளிக்கிறதுக்கு.
கொஞ்சமாக எண்ணெய், நான் அதனால நான்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வாழைக்காய் போட்டுட்டு அப்படியே இது பாட்டுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு குக் பண்ணும் ஒரு 15-20 மினிட்ஸ். அது அப்படியே ஸ்லோவாக ரோஸ்ட் ஆகி நல்லா சூப்பராக வந்துடும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மசாலா தான் பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் ஒரு நாள் காமிச்சேன்ல, அதுக்கும் இதே மசாலா தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். பூரி சொல்லு. பூரி சரி, இரு அம்மா போட்டுட்டு தூக்கிக்கிறேன் உன்னை. இதான் எண்ணெய் காய வச்சிருக்கேன், வெயிட் பண்ணு. இங்கெல்லாம் எதுவும் உனக்கு தொடக்கூடாது. கட்டை எடுத்துட்டான், போய் சப்பாத்தி தேய்க்க போகிறான். கரெக்டாக பண்ணுறானே அம்மா பண்ணுறத பார்த்துட்டு. ஒச்சோ என்ன பண்ணுறீங்க? என்னது என்ன பண்ணுறீங்க? ஆ, சப்பாத்தி தேய்க்கிறியா? அதுதான் பூரி வந்துட்டு போட்டு எடுத்துடலாம். இதுதான் பூரி ரெடி. ரித்வா பாருங்க எப்படி ஜம்முன்னு படுத்துட்டு டிவி பார்த்துட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த கலர்லாம் நல்லா மாறிடும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நான் எல்லாம் ரித்வாவுக்கு ஊட்டி விட்டுட்டேன். இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இப்போ என்னென்ன இருக்குன்னா எல்லாம் டேபிள் கொண்டு வந்து வச்சுடுவேன். வாழைக்காய் பருப்பு இதில் இருக்கு, உப்பு போட்டு வச்சுருக்கேன், நெய் மட்டும் ஊற்றலை. அப்புறம் ரசம், அப்புறம் வந்துட்டு இன்னும் மாங்காய் சாதம் மட்டும் கிளறணும் கடைசியாக. ஒரு பூரி மீதி இருக்குது. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மசாலும் மீதி இருக்குது, அது நைட் தோசைக்கு வச்சுக்கலான்னு. இப்போ வந்துட்டு சூடாக காஃபி குடிக்க போகிறோம் 2 பேரும். எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி மியூசிக் சேனலில் தான் ஓடிட்டே இருக்கும். ஏன்னா அப்பப்போ அந்த பாட்டு கேட்குறது வந்து ரித்வாக்கும் அடிக்கடி போடுற பாட்டு அவனுக்கும் பிடிச்சிரும். அது அப்படியே கேட்டுட்ருப்பான் அவனும். எதை கொட்டுறது, அம்மாவுக்கு எப்படி வேலை வைக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்ருப்பான். ஆமாம் தானே? நான் ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன், அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னென்னா கொச்சியில் வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. அங்கே வந்துட்டு ஒரு அம்மா வந்துட்டு தன்னுடைய 3 வயசு குழந்தையே வந்து அடித்து அந்த குழந்தை வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு கொஞ்ச நாளில் இறந்துருச்சு. இந்த நியூஸ் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நியூஸை கேட்டோன்னே உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு அந்த அம்மா மேலே வந்துட்டு கோபம் வரல, ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். எனக்கு வந்துட்டு என்னோடய டைப் என்னென்னா, நான் ரொம்ப கோவமே பட மாட்டேன். ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் பொறுமையாக இருப்பேன், அமைதியாக தான் இருப்பேன். யார் மேலேயும் கோவப்பட்டு அப்படி பெருசாக சண்டை போட்டதெல்லாம் இல்லை வரைக்கும். ஆனால் ரித்வா விஷயத்தில் அவன் எத்தனை தடவை என்னை கோவப்படுத்தியிருக்கான். எனக்கே கோவம் வந்திருக்கு ரித்வா மேலே அவ்வளோ. ஆனால் நான் அவனை வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிடுவேன், எப்படியாவது ஒன்று அவனை மாற்றி சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிடுவேன். ஆனால் எனக்கு அவ்வளோ கோவம் வந்திருக்கு ரித்வா விஷயத்தில். நான் யோசிச்சிருக்கேன், அப்போ நம்மளுக்கே இப்படி கோவம் வருதே, யூஸ்வலாக ஜென்ரலாக கோவப்படுறவங்க எப்படி அவங்க குழந்தைய ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்போ இந்த நியூஸை கேள்விப்பட்டோன்னு அதுதான் தோணுச்சு, இதோட வெளிப்பாடு தான் இது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் டிப்ரெஸ்ஸாக இருந்தால் அவங்க இந்த குழந்தைய அப்படி அடித்து இந்த நிலைமைக்கு ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தனியாக சீரியஸாக குழந்தைய பார்த்துருக்கிறது இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி அந்த மாதிரி மாற்றி பார்த்துக்கிறவங்களுக்கு சுத்தமாக தெரியாது, ஈஸியாக தான் இருக்கும். தனியாக ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதோட கஷ்டம் எனக்கு தெரியும். ஏன்னா நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அப்பப்போ அதை ஹேண்டில் பண்ண தெரியறவங்களுக்கு ஓகே, மேனேஜ் பண்ண முடியும். நானே அப்பப்போ என்ன பண்ணுவேன்னா, ஒரு பிரேக் எடுத்துக்கிறதுக்காக வந்து ரித்வா வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க மாமியார் வீட்டுக்கு. அங்கே கொஞ்சம் நானே சொல்லிடுவேன் சில சமயம் கூட்டிகிட்டு போக சொல்லி கூட. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் நானே பார்த்துட்டே இருக்கிறதுனால. அவங்க ஹஸ்பண்டும் காலையில் போயிட்டு நைட்டு வருவாங்க, ஃபுல் டே நம்ம தான் பார்த்துக்குறோம். ஸோ நானே அப்பப்போ இந்த மாதிரி சொல்லியே பிரேக் எடுத்துப்பேன், அவங்கள கூட்டிகிட்டு போக சொல்லுவேன். இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கும் சப்போஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் ஏதாச்சும் பிரேக் எடுத்துக்கோங்க. இதை வந்து அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகி கண்டினியூ ஆனிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் ஆகும்.
அதனால தான் எனக்கு இந்த இதை ஷேர் பண்ணணும் சொல்லணும்னு தோணுச்சு. சப்போஸ் நீங்களும் ஹேண்டில் ஈஸியாக பண்ணிடுறீங்கன்னா ஓகே. உங்களால் முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக யாரையாச்சும் ஒருத்தவங்கள பார்த்துக்க சொல்லுங்கள். ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. அதான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, இப்போ மாங்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு போட்டு கிளறியாச்சு. மஞ்சத்தூள் மட்டும் போட மறந்துட்டேன். அப்போ தான் கலர் ஈவனாக வரும். இப்போ நம்ம எப்படி வந்துட்டு இருக்கு சர்வ் பண்ணிடலாம். வாழைக்கா அவ்வளோதான் இன்றைக்கி vlog வந்து முடியுது. இந்த வாழைக்காய் வறுவல் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.